பெண்கள் தினமும் தலையில் பூச்சூடி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும். இதுல என்ன விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்க தலையில பூ வைக்கிறதுக்கு முந்தி சுவாமியுடைய திருவுருவ படத்துக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு நீங்க உங்க தலையில பூ சூடும் பொழுது அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நேர்மறை ஆற்றல் நிறைய கிடைக்கும். அப்படி செய்யலாம். பூ கண்டிப்பாக வைக்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னா, தலையில் பூச்சூட வேண்டும். கொஞ்சமாவது, நிறைய வைக்கணும் அப்படின்னு இல்லைனாலும் கொஞ்சமாவது தலையில கண்டிப்பா தினம் தினம் பூச்சூட வேண்டும். அடுத்து மாங்கல்யத்தில் பூச்சூட வேண்டும். ஒரு 2 கன்னியாவது எடுத்து மாங்கல்யத்துல அந்த பூ வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யும் உங்கள் கைகள், அதாவது கை வளையல்ல 2 கன்னி கொஞ்சமா பூச்சூடி அது காஞ்சவன நீங்க எடுத்து போட்டலாம். இது என்னடா கை வளையல்ல பூ வைக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அது எதற்காக அப்படின்னா, அந்த கை வளையல் என்பதும் அந்த கை ஓசை கேட்பதும் உங்களுக்கு அந்த கைகள் எவ்வளவு உதவியாக இருக்கின்றது என்பதற்கும் உங்களுக்கு நிறையவே அதோட மகத்துவங்கள், கைகளுடைய மகத்துவங்கள் புரிய ஆரம்பிக்கும்.